பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13. இன்னைக்கு 1ஆம் தேதி. இந்த 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை என்ன வருது? தடைகளை உடைத்தெறிகிறார். கேட்குறவங்க தடையை உடைக்கிறார். இன்னைக்கு என்ன தடை இருக்கு? உங்க முன்னாடி என்ன தடை நின்றுட்டு இருக்கு? என்ன தடை இருக்கு? எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்றாரு. கர்த்தரோட வார்த்தை இது. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நடந்து போறாருங்க, சும்மா கிடையாது. நடந்து போறாரு. உங்களுக்கு முன்னாடி என்ன தடையா நிக்குது? என்ன குடும்ப விஷயமா, கடன் பிரச்சனையா, குழந்தை பிரச்சனையா, வேலை பிரச்சனையா, வாழ்க்கை பிரச்சனையா, எந்த பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கீங்க? தேவ பிள்ளைய உண்மை பார்த்துதான் கர்த்தரோட வார்த்தை வருது. தடைகளை உடைத்து போறவர் என்ன பண்றாரு? முன்னாடி போறாரு. கலங்காதீங்க. அதுக்கு ஒரு வசனம். ஆபிரகாம் செல்வ சீமான். அவன் செல்வ சீமான். அவனுக்கு அவனோட பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு யார் அனுப்புறாரு? இருக்கிறதுலே பெரிய வேலைக்காரன். அவன் தான் எல்லா வேலைக்காரவங்களுக்கும் ஒரு அதிகாரி மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் நிறைய வேலைக்காரவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை அனுப்புறப்ப அவன் சொல்கிறான், என் இனத்தில் போய் நீ கானான் தேசத்தில் கானானிய பெண்ணை நீ பார்க்காத, என் இனத்துக்கு என் தேசத்துக்கு நீ போன்னு சொல்கிறாரு. கர்த்தர் அந்த தேசத்தை விட்டு அவனை போக சொல்கிறப்ப உடனே போனவருங்க கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் சும்மா சாதாரண மனுஷன் கிடையாது. அதனால தான் செல்வ சீமானா இருக்காரு. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து கர்த்தரோட வார்த்தையை கேட்டு தேசத்தையும் இனத்தையும் ஜாதி எல்லாத்தையும் விட்டுட்டு போனாருங்க. அவரை சும்மா விட்டார கர்த்தர்? எப்படி ஆசீர்வதித்தார் பாருங்க. அவரை சும்மா சாதாரணமாக ஆசீர்வதித்தார். செல்வ சீமான ஆசீர்வதித்தார். அவர் பையனுக்கு ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போறப்ப வேலைக்காரர் போறப்ப அவர் சொல்றாரு, என் இனத்திலையும் என் ஜாதியிலையும் போய் பொண்ணை பாரு, என் தேசத்திலையும் போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துக்கு போறப்பே சொல்றாரு, எனக்கு அதுக்குரிய ஒரு அடையாளத்தை காட்டுங்க. அதுக்கு எனக்கும் தண்ணியை கொடுத்து என் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்குற ஒரு பொண்ணு தான் என் எஜமானோட மகனுக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாளத்தை இவர் மனசில் நினச்சிக்கிட்டே போகிறப்ப அதே மாதிரி தண்ணி எடுக்கிறதுக்கு ரெபேக்காள் வந்தோன்னே அந்த துறவுலேருந்து தண்ணி அவளுக்கு கொடுக்குறா. அவருக்கும் கொடுத்துட்டு அவங்க ஒட்டகத்துக்கும் கொடுக்குறா. ஒரு ஒட்டகம் 30 குடம் தண்ணி பிடிக்கும். அப்போ 10 ஒட்டகம் எத்தனை குடம் தண்ணி பிடிக்கும்? 300 குடம் தண்ணி குடிக்கும். அந்த 300 குடத்துக்கும் அவள் எடுத்து மொண்டு எப்படி ஊற்றிருப்பா சொல்லுங்க. நார்மலாக ஆஸ் ஏ ஹியூமனாக நான் சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு ஒரு 10 விருந்தாளி வந்தால் நம்மளால் கவனிக்க முடியுதா? ஃபஸ்ட்டு ஐயோ எப்போ போவாங்கன்னு தெரியலையே, இவ்வளோ நாள் உட்காந்துருக்காங்களே, நம்மளால் வேலை செய்ய முடியலையே, எப்படி வேலை செய்கிறது? வேலைக்கும் போயிட்டு வீட்லேயும் வேலையை பார்த்துக்கிட்டு சமையலும் செஞ்சுக்கிட்டு முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு எப்படிலாம் பண்ணுறோம். ஆனால் உண்மையை பேசுகிறேங்க, ரியலாக பேசுகிறேன் நான். எல்லார் வீட்லேயும் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறா? ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்குறாளா? 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறா? எங்கள் வீட்டுக்கு நான் நைட்டு ராத்தங்கலாமான்னு கேட்டோன்னா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நிறைய தீவனம் இருக்குது, வைக்கோல் இருக்குது, இங்கே ஒட்டகத்தையும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறா. கூட்டிகிட்டு போகிறப்பே தன்னோட வீட்டில் போய் எல்லாத்தையும் சொல்கிறான், நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது? அவர் 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தால 10 சேக்கல் பொண்ணை அவள் கையில் கொடுக்குறாரு. 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தவளை 10 சேக்கல் பொன் பொருளை என்ன பண்ணுறாரு? அவ ரெபேக்காள் கையில் எலியேசர் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே என்ன பண்ணுறா? அதை வாங்கிக்கிட்டு அப்போ என்ன பண்ணுறா? வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன 10 சேக்கல் எடையுள்ள அது எந்த இதில் இருக்குன்னா, ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இருக்குது. அரை சேக்கல், அதாவது ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்ததும் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள காதணியையும் அவன் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களையும் 10 சேக்கல் எடை. இதில் 3 விஷயம் 10 கொடுத்துருக்காரு தெரியுமா கர்த்தர்? எப்படின்னா 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தாலா அவளுக்கு 10 சேக்கல் எடையுள்ள ஒரு பொண்ணை கொடுக்குறாரு. இந்த அதிகாரத்தை நான் ஏன் எடுத்தேன்னா, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னாடி போறாரு. இந்த தடை எங்கே நீங்குது? இதே அதிகாரத்தில் ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் இதில் 56வது வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள்.
அப்போ தடை பண்ணாதிருங்கள். பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்காரு, அதுக்கு நீங்கள் தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கே கடைசியில் வந்துட்டான் பாருங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பெண் ஓடி இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுறான், லாபான்ட்ட அறிவிக்கிறா. லாபான்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. இது மாதிரிலாம் வந்தார், எனக்கு எல்லாம் செஞ்சார், எனக்கு பொன் பொருள்லாம் கொடுத்தாருன்னொன்னே அவன் ஓடி போய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் சொல்லி அவனை கூட்டிகிட்டு வரான். ஒட்டகங்களெல்லாம் அங்கே தங்க வச்சு அதுங்களுக்குலாம் என்ன பண்ணுறான், தீவனமும் போட்டு அவங்களுக்குலாம் தண்ணி கொடுத்து எல்லாத்தையும் அவங்கள பார்த்துக்கிட்டு சாப்பாடெலாம் கொடுக்குறான். அப்பொழுது ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், கர்த்தர் எஜமானை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். அவன் சொல்லியிருக்கான் பாருங்க. அவன் சொல்கிறான், கர்த்தர் என் எஜமான மிகவும் ஆசீர்வதிக்கிறார். அவர் அடுத்து சொல்கிறான், சீமானாக இருக்கிறார். அவர் சீமான். ஆபிரகாம் ஒரு சீமான், விசுவாசத்தின் தந்தை, சீமானாக இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இருக்க 10 ஆடிக்காருக்கு சமானம். அப்போ இருக்க அந்த கழுதை ஒட்டகம்லாம், அந்த காலத்தில் கழுதை ஒட்டகம் இருந்தாவே அவங்க தான் மல்டி மில்லியனர் மாதிரி. அப்போ இவர் ஆபிரகாம் என்ன மல்டி மில்லியனர், இப்போ இருக்க 10 ஆடிக்காருக்கு சமானங்க அது. அப்போ சொல்கிறாரு பாருங்க. சொன்னதுக்கப்புறம் என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர்வு வயதான போது ஒரு குமாரனை பெற்றாள். அதுதான் யார், ஈசாக்குக்கு பெண் கொள்ள தான் இனத்தையும் ஜாதியையும் விட்டு அவன் இந்த ஸ்டோரியை சொல்கிறான். தான் கடந்து வந்த ஸ்டோரியை சொல்கிறான். எப்படி வந்தா, இந்த இடத்துக்கு எப்படி வந்தா, எல்லா ஸ்டோரியையும் அவன்கிட்ட தன்னோட, அதாவது அந்த பெத்துவேலு, அந்த லாபான், அவங்க அம்மா எல்லாருக்கிட்டையும் அவன் சொல்கிறான். அதாவது ரெபேக்காளோட குடும்பத்தில் இதை சொல்கிறான். சொல்லிட்டு இது மாதிரி அவர் என்னை அனுப்பினார், இனத்துலையும் என் ஜாதியிலையும் போய் பெண் கொள்ளுன்னு சொல்லி, கானான் தேசத்தில் பெண் கொள்ளக்கூடாது என் பையனுக்குன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க. நம்ம தேசத்தில் தானே நம்ம பொண்ணு பார்ப்போம். அதை விட்டு ஆப்பிரிக்காவில் பொண்ணு பார்ப்பீங்களா, நேபாளில் பார்ப்பீங்களா, சைனீஸ் பொண்ணு பார்ப்பீங்களா, எந்த பொண்ணை பார்ப்பீங்க? அப்போ அவன் சொல்கிறது கரெக்டு தானே, இனத்திலையும் என் ஜாதியிலையும் போய் என் பொண்ணு பாருன்னு சொல்கிறாரு. அது கரெக்டு தானே, என் தேசத்துக்கு போன்றாரு. அதை விட்டுட்டு நம்ம வேறு தேசத்தில் போய் பொண்ணு பார்ப்போமா, ஃபஸ்ட்டு பார்ப்போமா, பார்க்கவே மாட்டோம். யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டோம். ஆப்பிரிக்காவில் போய் நான் பொண்ணு கட்டுறேன்னு சொல்லுவாங்களா யாராவது ஒருத்தவங்க? நேபாளில் போய் கட்டுறேன்னு சொல்லுவாங்களா? சைனீஸ் பொண்ணு கட்டுறேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன இந்திய பொண்ணு தான், என்ன நம்ம எந்த தேசத்தில் இருக்குமோ அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளை தான். அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே பிரியா அவர் நான் வழி, அப்போ அவன் சொல்கிறான், நான் நினச்சேன், நான் வந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி என் ஒட்டகத்துக்கு யார் தண்ணி கொடுக்குறாங்களோ அந்த பொண்ணு தான் என் எஜமானோட மகனுக்கு பொண்ணுன்னு சொல்லி நான் அடையாளத்தை கேட்டு வந்தேன். அதே மாதிரி உங்கள் பொண்ணு வந்தால் தண்ணி கொடுத்தா அவள் தான் எங்கள் ஆபிரகாமோட மகனுக்கு குமாரத்து பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா இதையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அவள் என்ன பண்ணுறா, இது எல்லாத்தையும் தன்னோட அப்பா அம்மாட்ட சொல்கிறா. குடத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஓடி அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறா. இவன் போய் லாபான் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாமே முடிஞ்சிருது. அப்போ லாஸ்ட்டில் என்ன ஆகுது, ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். அவங்க வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. அவன் உடனே உங்க எஜமானுடைய ஆபிரகாமின் மகனுக்கு மனைவியாக ஆகும்படி அவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். அவளுக்கு ஒரே சந்தோஷம். எப்படி சந்தோஷம் பாருங்க. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது அவங்க வார்த்தையை அவன் கேட்டோன்னா உடனே என்ன பண்றான், தரை மட்டும் அப்படியே குனிஞ்சு என்ன பண்றான், கர்த்தரை சோஸ்தரிக்கிறான், கர்த்தரை பணிந்து கொண்டு ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் என்ன பண்றான், ரெபேக்காள் அவங்க அம்மா அந்த லாபான் எல்லாத்துக்கும் கொடுக்குறான். ஊழியக்காரன் உடனே சகோதரன் எல்லாத்துக்கும் கொடுக்குறான். கொடுத்ததுக்கு அப்புறம் பின்பு அவனும் அவனோடு இந்த மனிதரும் புசித்து குளித்து தங்கினார்கள். காலையில் எழுந்திருந்து அவர்கள் தன் எஜமானுக்கு என்னை எஜமான இடத்துல என்னை அனுப்புங்கன்னு சொல்கிறான். எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் எஜமான்கிட்ட போகிறேன்னு சொல்கிறப்பதான் அப்பொழுது தன் சகோதரனும் அவளுடைய தாயும், அப்போ திடீர்னு பொண்ணை கூப்பிட்டோன்னே உடனே அனுப்பி விட்டா உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் ஒன்றா இருந்த பொண்ணு திடீர்னு ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தோன்னே கூப்பிட்டு போனோன்னா உடனே அனுப்பி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 10 நாள் ஆகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். சொல்கிறாங்களா? சொன்னோன்னு தான் இவன் சொல்கிறான், அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். அப்போ கர்த்தர் தானே பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்காரு, அவர் தானே கூட்டு வந்து ஒரு பொண்ணாட்டி துறவில் தண்ணி எடுக்க வச்சு ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்க வச்சு பொண்ணு அவர் தான் காட்டியிருக்காரு. அப்போ அந்த பிரயாணத்தை நீங்கள் தடை பண்ணாதீங்கன்றாரு. அப்போ இந்த தடைகளை இந்த மாதத்தில் உடைத்து இருக்கிறாரு. 1ஆம் தேதி கர்த்தரோட வார்த்தைங்க இது. இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருத்தருக்கும்
என்னென்ன தடை இருக்குது எனக்கு தெரியாதுங்க, அது கர்த்தருக்கு தான் தெரியும். அந்த தடைகளை முழுவதும் கர்த்தர் உடைத்து இருக்கிறார் இந்த 1ஆம் தேதி. இந்த 1ஆம் தேதி கர்த்தரோட வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, தடைகளை உடைத்து இருக்கிற வார்த்தை. நான் இந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டேன்னா இங்கே தான் தடை இருக்குது. என்ன தடைன்றப்ப அதற்கு அவன் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். எனக்கு தடை செய்யாதீங்க. பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தர்ட்ட அடையாளத்தை கேட்டு நான் வந்து ரெபேக்காளை பார்த்து என்னோட எஜமானோட மகனுக்கு ஏற்ற பொண்ணு இவதான் சொல்லி நான் நம்பி வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை தடை பண்ணாதீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இவர் வேலைக்காரர். அப்போ அதுக்கு முன்னாடி வசனத்தில் அப்பொழுது அவள் சகோதரனும் அவன் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். 10 நாள். அப்போ இந்த அதிகாரத்திலே பாருங்க 10 எத்தனை 10 வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல 10 ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்குறாளா, அடுத்த வசனத்துல சொல்றா, அடுத்த இதுல சொல்றா 10. அப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னோட கைக்கு 10 சேக்கல் எடையுள்ள பொண்ணை அவ கையில கொடுக்குறாரு. 10 சேக்கல் வந்துருச்சா. 2வது 10, 3வது 10 எங்க வருது? 10 நாளைக்கு வரைக்கும் பெண் எங்களோட இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஏன்னா நீங்க கூட்டு போவாதீங்க, எங்க கூட பொண்ணு இருக்கட்டும், 10 நாள் கழிச்சு நீ கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஒன்றும் போவேனான்னு சொல்லல, ஆனால் 10 நாள் இருக்கட்டும்னு சொல்றாங்க. அதுக்கு தான் அவர் சொல்றாரு கர்த்தரைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார், நீங்கள் தடை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம் நம்ம, இப்போ என் அப்போ 10 சேக்கல் பொண்ணை கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே தன்னோட வீட்டில் போயிட்டு, அதாவது அதே மாதிரி ஒரு இன்ட்ரடியூஷன் இங்கே ஒன்று பண்ணுறா. எப்படி தெரியுமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறா? நீங்கள் என்ன கேட்பீங்க, உங்கள் அப்பா யார் அம்மா யாருன்னு நீங்கள் யாரோட பொண்ணுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் இவரோட பொண்ணு, நான் அவரோட பொண்ணு, இப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் இவன் என்ன தெரியுமா சொல்கிறா, நான் அவ சொல்கிறா பாருங்க அந்த வசனத்தில், நாகோருடைய மகள். நாகோரும் அவங்க அம்மா பேர் மில்கால். மில்கால் நாகோரின் மனைவி, மில்காலுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள். அப்போ அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி பேரை சொல்கிறா. நம்ம என்ன சொல்லுவோமா அது மாதிரி, எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எங்கள் தாத்தாவோட அப்படின்னு தான் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் இவ சொல்கிறா பாருங்க, நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள். பெத்துவேலுக்கு அப்போ இவளுக்கு யார்? அவங்க 2 பேரும் தாத்தா பாட்டி, அப்படி தானே? அப்போ பெத்துவேலுக்கு பிறந்த இந்த ரெபேக்காளை பற்றி கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அவர் மகா ரூபவதி. அப்போ ரூபவதின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவள் எல்லா விஷயத்துலையும் அவள் டேலண்டாக இருந்தாள். அதனால தான் ரூபவதின்னு கூப்பிட்டுருக்காரு அவளை. சும்மா கிடையாது. அவள் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயமா? ஒரு கிணத்துல ஒரு குடம் தண்ணி எடுத்து பாருங்களேன், இறைக்க முடியுமா? அப்படியே மூச்சு வாங்கும் கிணத்துல தண்ணி இறைக்கிறப்ப. ஒவ்வொரு வாளியையும் விட்டு அவள் எப்படி இறப்பா? அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அப்போ 10 ஒட்டகத்துக்கும் முகம் சுளிக்காமல் அவனுக்கும் தண்ணி கொடுத்து 10 ஒட்டகத்து தண்ணியையும் அவள் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிட்டு வைக்கோல் எல்லாமே கொடுக்குறான். வைக்கோல் அந்த ஒட்டகம் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது, வைக்கோல் இதெல்லாம் இருக்குது. நம்மனா என்ன பண்ணுவோம், ஐயோ ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தா போதும், இவனை கழட்டி விட்டா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் அவள் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு அழைச்சிட்டு வரா, அந்த ஒட்டகங்களுக்கு தங்குறதுக்கு இடம், அதுங்களுக்கு சாப்பாடு, இவருக்கு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து அவள் அவள் எப்போ அப்போ எவ்வளோ அவளுக்கு ஒரு இது இருக்குது. அவள் எப்படி ஒரு நல்ல பொண்ணாக இருக்கா அந்த இடத்துல. அவளுக்கு அந்த பொண்ணு பார்க்க வந்தவங்க ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா, பொண்ணு பார்க்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, பொண்ணுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா, சொத்து இருக்கா, பத்து இருக்கா அப்படின்லாம் பார்க்காதீங்க. பொண்ணு நல்ல பொண்ணா, பொண்ணு எப்படி இருக்குது, அவளுக்கு என்ன இருக்குது, அவள் எப்படி இருக்கா, எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு பார்க்கணும். அவள் பார்த்தால இவன் இப்போ பார்க்குறாள், இவன் ஒவ்வொரு தடவையும் அவளை வாட்ச் பண்ணுறாள், அவள் செய்கிற அந்த அவள் நடவடிக்கை எப்படி இருக்குது, பெரிய விஷயம்லாம் கொண்டு வந்து தண்ணி எடுத்து தனக்கும் கொடுத்து ஒட்டகத்துக்கும் கொடுத்து வீட்டுக்கும் கூப்பிட்டு போய் அங்கே வைக்கோல் எல்லாம் கொடுத்து தான் அம்மா அப்பாட்ட சொல்லி இது மாதிரிலாம் இவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவன் அண்ணன்ட்ட சொல்கிறான், லாபான்ட்ட சொல்லி அவனையும் கூப்பிட்டு போய் அவன் போய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரம் கூப்பிட்றான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அவன் சொல்கிறான் பாருங்க. அவன் சொல்கிறான் ஒரு வசனத்தில், கர்த்தரால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என் தேசத்தையும் இனத்தையும் இனத்துக்கும் போய் பெண் கொள்ளுன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்கிறாரு ஒரு வசனத்தில். அடுத்த வசனத்தில் ரெபேக்காள் ஒரு ரூபவதின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எனக்கு காரியம் சிந்திக்க பண்ணி என் எஜமானியுடைய ஆபிரகாமுக்கு தயவு செய்தார்களும் சொல்லி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம்
அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ இதாக இருக்குது. அப்போ எங்களிடத்தில் அப்போ சாப்பாடுறதெல்லாம் சொல்லிட்டாரா, அப்போ எஜமான் ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு சோஸ்திரம்னு சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறான், என் எஜமானுடைய தேவன் ஆபிரகாமின் தேவனை வந்து நான் சோஸ்தரிக்கின்னு ஏசப்பாவுக்கு அவன் சோஸ்திரம் சொல்கிறான். சோஸ்திரம் சொல்லிட்டு அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீங்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். உடனே எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கே கடைசியில் வந்துட்டான். எஜமானுடைய இன்னைக்கு மே 1ஆம் தேதி, இந்த மே 1ஆம் தேதி கர்த்தரோட வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை இல்லைங்க, தடைகளை உடைத்தெறிகிற வார்த்தை. இந்த தடைகளை இன்னைக்கு உடைக்கிறாரு. என்ன தடை இருக்கு, குழந்தைல தடை இருக்காங்க, அந்த தடைகளை உடைக்கிறாருங்க. இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகலை, 40 வயசு ஆகுது, தடையா இருக்குங்க, எனக்கு ஒரு மாப்பிள்ளை கூட வரல, ஒரு பொண்ணு கூட கிடைக்கலன்னு சொல்ற உங்க தடையை இன்னைக்கு உடைக்கிறாரு. இது கேட்குறப்பே எங்கேயோ இருந்த ஒரு ஆபிரகாமன் குமாரன் ஈசாக்குக்கு தன்னோட இனத்து தன்னோட ஜாதியிலே ஒரு பொண்ணை காட்டுறதுக்கு ஒரு வேலைக்காரரை அனுப்பி ஒரு பொண்ணை கொண்டு வந்து கொடுக்க கர்த்தரால் வல்லமை இருக்குன்னா, எங்கேயோ இருக்க ஒருத்தரை கர்த்தர் வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக எந்த இடத்துல இருந்தாலும் சரி கர்த்தரோட ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட வேதனையை கூட்ட மாட்டார். இந்த நேரத்தில் உங்களுக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ என்ன கிடைக்கலையோ கண்டிப்பாக கிடைக்கும். தடைகளை உடைக்கிறாரு. கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா, தடைகளை உடைக்கிறாரு. என்ன கடனுங்க, எவ்வளோ கடன், நான் மூழ்கி போகிற அளவுக்கு கடனுங்க, 40 லட்சம் 50 லட்சம் கடனை வச்சுக்கிட்டு தலையில் பாரத்தை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற தேவ பிள்ளையை உண்மை பார்த்து தான் கர்த்தரோட வார்த்தை வருது. தடைகளை உடைக்கிறாரு. இந்த நேரத்தில் தடை உடையுது, இயேசுவின் நாமத்தினாலே தடை உடையுது. அடுத்தது என்ன பிரச்சனையில் இருக்கீங்க, என்ன பிரச்சனை, வேலை கிடைக்காம இருக்கீங்களா, இவ்வளோ வயசாயிருச்சு எனக்கு வேலையே இல்லை, எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, எருமை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கியே, ஒரு வேலைக்கு போனா என்ன, வெளியில் போ, ஒரு கழுதை கூட சம்பாதிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை திட்டுறாரா, இந்த தடை உடையுது. வாலிப பிள்ளைய உண்மை பார்த்து தான் கர்த்தரோட வார்த்தை வருது. இத்தனை நாள் ஆயிடுச்சு, வயசு 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் வேலைக்கு போகாம தெண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, உங்களை பார்த்து தான் கர்த்தரோட வார்த்தை வருது. தடைகளை உடைக்கிறாரு. உங்களுக்கு முன்னாடி போறாரு, வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். தடைகளை உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. குழந்தை இல்லையா, குழந்தை இல்லாமல் அந்த டியூபை எடுத்துட்டாங்களா, குழந்தை இல்லையா, ஒன்றும் அப்படியே என்னால் ஒன்றுமே முடியலைங்க, வெளியில் தலை காட்ட முடியலங்க. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்கங்க, என்னை அவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க, ஏன் குழந்தை இல்லை, ஏன் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. சொந்த பத்தத்துக்கு முன்னாடி நான் நிற்க முடியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கியா, தேவ பிள்ளையை உண்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். தடைகளை உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேரத்தில் தடை உடையுது இயேசுவின் நாமத்தினாலே. அந்த தடைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்குறப்பே அற்புதம். தடைகளை உடைக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தரோட வல்லமை வருது. அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் கேட்குற பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. இசப்பா தடை உடையணும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா குழந்தைகளால பிரச்சனையா, வீட்டில் குழந்தையினால பிரச்சனையா, எந்த குழந்தையினால பாதிக்கப்பட்டு உட்காந்துருக்க, குடி பிரச்சனையா, குடியில் அப்படியே அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு நாளும் வாங்குற சம்பளத்தை அப்படியே போய் குடிச்சு அழிக்கிறான், என்னால் என்ன பண்றதுன்னே சொல்லிட்டு இருக்க தேவ பிள்ளையை உண்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. தடைகளை உடைக்கிறார். அவன் கையில உள்ள பாட்டில உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அவன் கையில வேதத்தை எடுக்கிறான் இயேசுவின் நாமத்தினாலே. படிக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவன் கூட இடைப்படுவாரு. எந்த பிரச்சனையில உட்காந்துட்டு இருக்கீங்க, குடிக்கிற அந்த பாட்டில் அவர் கையிலேருந்து அவனை உடைத்து எடுக்கிறார். பைபிளை தூக்குறான், வேதத்தை தூக்கு, பட்டயத்தை தூக்கு, வேதத்தை தூக்கு. அவன் எந்த கையில பாட்டில வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தானோ அதே கையில வேதத்தை தூக்கி அவன் சுத்தி வரதை நீங்க பாப்பீங்க. தடைகளை உடைக்கிறாரு இயேசுவின் நாமத்தினாலே. 1ஆம் தேதி கர்த்தரோட வார்த்தை வருதுங்க. அது சாதாரண வார்த்தை, அது வல்லமை உள்ள வார்த்தை. உங்களுக்கு முன்னாடி போறாரு. எந்த கோணல்ல உட்காந்துருக்கீங்க, கோணலானவைகள் எல்லாம் செவையாக்க கர்த்தரால முடியும். எந்த கோணல்ல இருக்கீங்க அப்பா, கோணல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செவையாக்குங்க ஏசப்பா. இந்த நேரத்தில் யார் கேட்டுட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியாது ஏசப்பா, குழந்தை வியாதியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு எப்பா இந்த வியாதியிலேருந்து விடுதலையே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வியாதி, உடம்பு ஃபுல்லும் வியாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தேவ பிள்ளையை உண்மை பார்த்து தான் கர்த்தரோட வார்த்தை வருது. எகிப்தியருக்கு வர வேண்டிய வியாதியெல்லாம் உன்னை விட்டு விலக்க வேண்டிய இயேசுவின் நாமத்தினால சொல்லியிருக்காரு. தடைகளை உடைக்கிறார் இயேசுவின் நாமத்துல. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னாடி போறாரு, நடந்து போறாருங்க, சும்மா போல, நடந்து போறாரு, உங்களுக்கு முன்னாடி போறாரு. எந்த ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த பிள்ளைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ, எந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டு இருக்கியோ, தேவ பிள்ளைய உண்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் முன்னாடி போறேன், தடைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த நேரத்தில் தடை உடையுது இயேசுவின் நாமத்தினால. இந்த நேரத்தில் ஒரு சுகமளிக்கும் வல்லமை கடந்து வருது. இந்த இடத்துல படுத்திருக்கானோ அந்த பிள்ளை மேல ஒரு சுகமளிக்கும் வல்லமை கடந்து வருது. அந்த பிள்ளைக்கு தேவ பாதுகாப்பு இருக்கு. அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அந்த பிள்ளை மேல கர்த்தரோட கரம் இறங்குது இயேசுவின் நாமத்தினால. இந்த நேரத்தில் அந்த தடையை உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. அவனுக்கு நல்ல சுகமும் பலனும் கொடுத்து ஆசீர்வதிப்பாரு. என்ன தடையில் உட்காந்துருக்கீங்க எனக்கு தெரியாது, எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணி போடுறேன். அப்பா அந்த ஜெபத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா எல்லா தடைகளையும் அப்பா உடைத்து போட்டு, அப்பா அன்னைக்கு எப்படி ஆபிரகாமுக்கு
அப்பா எப்படி வந்து அவனோட குமாரன் ஈசாக்குக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேசத்துல அப்பா உங்க இனத்திலேயே உங்க தேசத்திலேயே போய் பெண் கொள்ளுன்னு சொல்றப்ப இவன் போய் அந்த பெண்ணை கொண்டுட்டு வராளே ஏசப்பா, அதே மாதிரி எங்களுக்கு தெரியாம எங்களுக்கு மறைவிடத்துல எங்களுக்கு வச்சிருக்க ஆசீர்வாதம் எங்களுக்கே கண்ணுக்கு தெரியலப்பா நிறைய நாள். அப்பா அந்த கண்ணுக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்துல பகிரங்கமா வெளியில வரணும். இயேசுவின் நாமத்தினால ஏசப்பா இந்த 1ஆம் தேதி அதுவுமா கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எந்த இடத்துல ஒளிந்து அப்ப மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறியோ தேவ பிள்ளைய உண்மை பார்த்து தான் கர்த்தரோட வார்த்தை வருது. அந்த ஒளிந்து மறைந்து கோணல்கள் செவ்வை கோணலான வழியில இருக்கிற உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, எல்லா வழிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. வீடு கட்ட முடியாம யார் இருக்கீங்களோ, வீடை விற்க முடியாமல் இருக்கீங்களோ, அந்த தடையை உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேரத்தில் தடை உடையுது இயேசுவின் நாமத்தினாலே. வீடு விற்கவே முடியலங்க என்னால். எவ்வளோ நாள் போராட்டம், 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு இருக்க தேவ பிள்ளைய உண்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு தடை உடையுது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருது. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு ஒரு நற்செய்தி வருது. அந்த தடை உடையுது. வீடு விற்பீங்க கண்டிப்பாக. அந்த வீடை விற்றுட்டு நான் புது வீடு கட்டணும், நான் சொந்த வீட்டில் போய் உட்காரணும்னு சொல்லிட்டு இருக்க தேவ பிள்ளையை உண்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு தடையை உடைக்கிறேன், உனக்கு வீட்டை கொடுப்பேன், எப்படி ஆசீர்வதிக்கிறேன் பாரு. எல்லாரும் பார்க்கணும், ஏசப்பாவோட பிள்ளைய பார்க்கணும். அவர் தடையை உடைக்கிறாரு. எவ்வளோ நாள் இந்த கையில் வேலையை செஞ்சிருப்பேன் ஏசப்பாவுக்காக, அது ஒவ்வொரு நாளும் அவர் கணக்கில் வச்சிருக்காரு. ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்காருங்க, சும்மா கிடையாது. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்ணீரை வந்து துருத்தியில் வைத்திருக்காராம். துருத்தி இருக்குங்க அவர்கிட்ட. நீங்கள் விட்ட கண்ணீர்லாம் வேஸ்ட்டாக போகலை. நீங்கள் மனுஷன் முன்னாடி போய் அழுவாதீங்க. மனுஷன் முன்னாடி அழுவதீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 நாள் கேட்பான், 2 நாள் கேட்பான், 3ஆவது நாள் என்ன திரும்ப சொல்லுவான், என் நேரமும் இதுக்கு இதாக வேலை, அழுதுகிட்டே தான் இருப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த செய்யாதீங்க, கர்த்தரோட சமூகத்துக்கு போங்க, போய் அங்கே அழுவுங்க. ஏசப்பா ஆலயத்தில் கண்ணீரை சிந்திரப்ப இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் சேனைகளை கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சிறையிருப்பை முன்பு இருக்கும்பாடி நான் திருப்புவேன்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, அந்த சிறையிருப்பை திருப்புவார். தெற்கத்தி வில்லத்தை திருப்புற மாதிரி சிறையிருப்பை திருப்புவார். எந்த நேரத்தில் வீடை வந்து வீடில் பிரச்சனை, வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியல, இன்னும் இதே நிலைமையில இருக்கே, நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தேவ பிள்ளைய உண்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கண்டிப்பாக செய்வார். அவரை நம்புங்க. நம்பிக்கையை வந்து கர்த்தர் மேலே வைங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, ஒரு நாள் வீண் போகாது. மனுஷன் மேலே நம்பிக்கிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வீண் தான். இப்பயே நான் சொல்கிறேன், மனுஷனை நம்பிட்டு போனீங்கன்னா அது வீண் தான். மனிதன் வந்து முகத்தை மட்டும்தான் பார்ப்பான், கர்த்தர் தான் இருதயத்தை பார்ப்பார். இருதயத்தில் எவ்வளோ சுத்தம் இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எவ்வளோ வருத்தம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, அவமானம் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்குறது கர்த்தர். வெளியில் அவுட் ஆஃப் அப்பியரன்ஸை வச்சு தீர்மானம் பண்ணாதீங்க. கர்த்தரோட வார்த்தை வருது. இது நிச்சயமாக இந்த வார்த்தை என்ன சாதாரண வார்த்தை இல்லை, இது கர்த்தரோட வார்த்தை. உங்களுக்கு இந்த தடவை வீடு வருது, வீடு கட்டுறீங்க, விற்க முடியாத காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாருங்க. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. முடியவே முடியாதுன்றது வாழ்க்கையிலே கிடையாது. காற்றையும் கடலையும் ஒரு வார்த்தையினால் அதட்டினாருங்க. இறையாதே அப்படின்னு சொன்னோன்னா காற்றும் கடலும் எப்படி அமைதலாக ஆச்சு பார்த்தீங்களா? யோனா அந்த தண்ணியில் அவனை தூக்கி போட்டோன்னே அந்த ஜலம் இருக்குல்ல அப்படியே கொந்தளிக்குது, கடல் அப்படியே கொந்தளிக்குது. ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த யோனாவை தூக்கி அப்படியே கடலில் போட்டோன்னே அந்த மாதிரி சமுத்திரம் என்ன ஆகுது, அப்படியே அமைதியாயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு வல்லமை படைத்தவர் உங்களுக்கு வீட்டை கொடுக்க இருப்பாரா சொல்லுங்கள்? எப்படி கொடுக்காம இருப்பார்? உருவாக்கி தருவார். தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் கருவை கண்கள் கண்டதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தெய்வம் எப்படி உங்களுக்கு வராமல் இருப்பார்? வீட்டில் காரியத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தினாலே நடக்குது. தடைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் இயேசுவின் திருநாமம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து எறிகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் தெய்வ வல்லமை ஆட்கொள்ளணும். அப்பா, கேட்கிறப்பயே ஒரு அற்புதம் நடக்கணும் ஏசப்பா. அப்பா, இது உம்முடைய வசனம் ஏசப்பா. இந்த வசனம் வெறுமையா திரும்பி வரக்கூடாது ஏசப்பா. நான் விதைய விதைச்சிட்டேன் ஏசப்பா. அப்பா, அதை 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டியது உம்முடைய கடமை ஏசப்பா. அப்பா, நடுகிற நாளும் அல்ல அப்பா, விளையிற நாளும் விளைய செய்கிற கர்த்தராலே எல்லாமே வாய்க்கப்படணும் ஏசப்பா. இந்த நேரத்தில் அப்பா, எல்லா கோணங்களையும் செவ்வையாக்குங்கப்பா. வழிகளப்பா திறங்க ஏசப்பா. வழி தெரியாம இருக்கு, தவித்து கொண்டுட்டு இருக்க தேவ பிள்ளையை உம்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எல்லா வழிகளையும் இந்த 1ஆம் தேதி திறந்து விட்டுருவேன். எல்லாம் நீ சந்தோஷமா சுகமா உன் சுக வாழ்க்கை சீக்கிரமா துளிர்க்கும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே அப்பா வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.